ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு மாங்காய் சாப்பாடு செய்ய போகிறோம். பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 2 மாங்காய் நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். 2 மாங்காய்க்கு நாங்கள் 1 வெங்காயம், கருவேப்பிலை, 2 மிளகா கீரி வச்சுருக்காங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கோம், சோறு கொஞ்சம், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடாயில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டாவது கடுகு போடணும். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அது வதங்குற வரைக்கும் கிண்டிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரை வச்சிங்கன்னா நல்லா அழகாக ப்ரௌனிஷ் கலரில் வந்த பிறகு நீங்கள் மாங்காய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு மிளகா பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம தேவையான அளவுக்கு போட்டால் போதும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு மாங்காவை போட்டு கிண்டிக்கலாம். நல்லா கிண்டணும். கிண்டினா தான் நல்லா இருக்கும். மாங்காய் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். நல்லா வதங்கியாச்சு. இப்போ சாதத்தை போட்டுக்கலாம். சாதம் தேவையான அளவுக்கு எடுத்துட்டு கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். மாங்காய் தான் அதிகமாக இருக்குது, சோறு தான் கம்மியாக இருக்குது. நல்லா புளிப்பாக இருக்கும். சோறு போடுமா? சோறு என்ன? இப்போ நம்ம இறக்கிடலாம். இதை தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? டேஸ்டா இருக்கா? வாங்கி டேஸ்டா இருக்கா? டேஸ்டா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்கு. உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.